ஜட சக்கர செம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகர் அகட சக்கர உண்மணியா உரை விகட சக்கரன்மை பதம் போற்றுவார் காரணா உனது ஆனந்த நடன காட்சியில் கிடைக்குமோ இன்பம் நாரணன் முதலா உளபல தேவர் நாட்டிலும் கிடைக்குமோ அதனால் புரணா ஒன்றன் பெருந்திரு நடனம் புரிந்தருள் செய்யன பெற்ற ஆரணம் பரவும் பதஞ்சலி முனிவன் அடிமலர் தொழுது நாம் உய்வாம் போதமுரு சூத முனி புகன்றகாந்தர் புகழ்கடலில் படிந்ததனுள் பொருளாதான மேதகவன் குடலருந்தி வையம் உய்ய வையதுயர் பரவியனதம்மதீர தாதவுள் பூம்பொழிற் காஞ்சி குவட்டிலேறி சலதி அமுதின நிகழ்ந்தமுளதான காதன் மலை பொழிந்த அருக்கொண்டலான கட்சிய பண்பாத மலர் உச்சி வைப்பாம் மிஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாரே நெஞ்சினை தூய்மை செய்து நினைக்குமா நினைப்பியாரே வஞ்சமே செய்தியாலோ பலவர் தலைவனே மஞ்சடை சோலை தில்லை மல்லிது தம்பரத்தே அஞ்சோலால் காண நின்று அழக நீ ஆடுமாரே. திருச்சிற்றம்பலம். பார்வதி பதையே. அருட்கடலாகிய அம்பலவாணனுடைய பெருங்கருணையினாலே இன்று கந்த புராணத்திலே திருக்குற்றாலப்படலம் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். அகத்திய முனிவர் விந்தகிரியை அடக்கி அதற்கு மேலே வில்வலன் வாதாவி என்கின்ற பொல்லாதவர்களை சம்ஹாரம் பண்ணி அதற்கு மேலே காவிரியை இந்த உலக நன்மைக்காக குடகுமலையிலிருந்து விநாயகர் மூலமாக கவிழ்த்து விட செய்து அதன் பிறகு திருக்குற்றாலம் சொல்லுகிறார். அதனாலே முனிவர்களும் தேவர்களும் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிற நன்மை அதிகம். முனிவர்களும் தேவர்களும் இந்த நாட்டுக்கு செய்திருக்கிற நன்மை அதிகம். அவர்களை நன்றாக பாராட்டுகிறவர்கள் அவர்களுடைய பெருமையை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் அதிகம் இல்லை. அது காரணம் என்னன்னா கல்வி கேள்வி உடையவர்கள் அதிகம் இல்லை. கற்பதும் கேட்பதும் மிக குறைவாக விட்டது. நல்ல நூல்கள் பேப்பர் பார்க்கறது டிவி பார்க்கறதோட தீர்ந்து போச்சு. அப்படி உலகம் போச்சு. டிவி பார்க்கறது பேப்பர் பார்க்கறது அதோட முடியும். வேற இந்த மாதிரி பக்தி இலக்கியங்கள் இவ்வளவு சிறப்பான ஒரு சமாச்சாரங்கள் எல்லாம் நம்ம நாட்டில் இருக்கே என்று எண்ணுகின்றவர்களும் அதை தெரிந்து கொள்ளலாம் என்று எண்ணுகின்றவர்களும் அதை பற்றி சொல்லுகின்றவர்களும் இல்லை. நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிறவங்க சொல்லணும். நல்ல உயர்ந்த அந்தஸ்தில் அரசியலில் சமயத்துறையில் பிரபலமாக இருக்கின்றவர்கள் சொன்னால் மக்கள் அவளே சொல்கிறா அவங்களே சொல்கிறாங்க என்று சொல்லி அவர்களுக்காகவாவது அதில் ஒரு. அதனாலே இந்த நாட்டில் இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் சிலருக்கு தெரியுது பலருக்கு தெரியவில்லை. சிலருக்குத்தான் தெரியுது தவிர பலருக்கு தெரியவில்லை. அதனாலே பக்தியினுடைய இலக்கணங்கள் எல்லாம் மிக குறைவாகவே உள்ளதை தவிர நிறைவாக இல்லை. அதற்கு சமயத்தில் பற்று இருக்கணும். சமயத்தினுடைய அருமை தெரிய வேணும். சமயத்தை பற்றி யாருக்குமே கவலை கிடையாது. மக்களுக்கெல்லாம் சமயம்னா என்னன்னு தெரியாது. சாதி தெரியும், சமயம் தெரியாது. சாதிகள் இருக்கிற சாதி வெறியாகவே இருக்கு. சாதி பற்று கூட இல்லை, சாதி வெறி. சாதி பற்று இருக்கலாம், தப்பு இல்லை. வெறி இருக்கக்கூடாது. சமயப்பற்று இல்லை. சமயம்தான் உயிரை வளர்க்கும். சமயம்தான் உயிர் வளர்ச்சிக்கு ஆதாரமாக இருக்கும். சமயத்தில் தான் மனிதனுடைய பண்புகளை இப்படி இருக்க வேண்டும் என்று பண்புகளை சொல்லுவது, சாதிகளை சொல்லுவது. சாதி ஆசாரமும் இருக்கு. அந்தந்த சாதிக்குரிய வழக்கங்கள் பரம்பரையா அவர்கள் அனுஷ்டித்த வழக்கங்கள். அது சில ஜாதிகளுக்கு உயர்ந்த பழக்கங்கள், பல ஜாதிகளுக்கு தாழ்ந்த பழக்கம். சில ஜாதிகளுக்கு உயர்ந்த பழக்கங்கள் பிராமணர், வைசியர், விஸ்வகர்மா, வேளாளர் இவர்களெல்லாம் உயர்ந்த பழக்கம் உடையவர்கள். அவர்களே போனார்கள், கீழே போய்விட்டார்கள். அவர்களுக்கே அந்த பழக்கம்
இல்லை. பிராமணன் தன்னுடைய சாதி ஆசாரம் இல்லை. அதே மாதிரி மற்ற ஜாதியார்கள் அவரவர் ஆசாரம். இன்னும் சில ஜாதியார்களுக்கு ஆசாரமே என்னன்னே தெரியாது. இன்னும் சில ஜாதிக்காரர்களுக்கு ஆச்சாரம்னா என்னன்னே தெரியாது. அனாசாரம் தெரியும், அக்கிரமம் தெரியும். அதுதான் நம்ம ஜாதிக்குரியது என்று வைத்திருக்கிறார்கள். அதனால சமயத்திலே பற்று வரணும். சமயப்பற்று வந்தால்தான் தெய்வப்பற்று. தெய்வப்பற்றினாலே மனிதன் உயர்கிறான். சமயப்பற்று அந்த சமயத்துக்குரிய தெய்வத்தில் பற்று. சமயத்துக்கு ஒருத்தன் வந்துட்டான்னா அந்த சமயத்துக்குரிய தெய்வத்தில் பற்று. அந்த மாதிரியான ஒரு முறைகள் இந்த நாட்டிலே ஒரு அளவாக இருக்கிறதை விட, சிறிய அளவாக இருக்கிறதை விட பெரிய அளவாக இல்லை. அதனால அப்படி சமயத்தில் புகுவதற்கும், அது சைவ சமயத்தில் புகுவதற்கு நிறைய புண்ணியம் பண்ணணும். சைவ சமயத்தில் புகுந்து சைவ சமயத்தை அனுஷ்டிக்கிறதுனா சாமானியம் அல்ல. அது சைவ சமயங்கிறது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சமாக அப்படி. அது சைவ சமயத்தில் இருக்கின்ற புராணங்களிலே இந்த கந்த புராணம் மிகச் சிறப்புடையது. சைவ சமயம் என்றால் என்ன? சிவனை முதலாக உடையது. சைவ சமயம் சிவனே பரம்பொருள் என்கின்றத பல கோணங்களிலே பெரிய வரலாற்றின் மூலமாக நிர்வகிப்பது. சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள், சிவபெருமான் ஒருவனே முழுமுதற் கடவுள், பரம்பொருள், மற்றவர்கள் எல்லாம் உயிர் வர்க்கங்கள், சிவன் ஒருவனே கடவுள் என்பதை கதையின் மூலமாக பல வரலாற்றின் மூலமாக உறுதிப்படுத்துவது கந்த புராணம். உயிர்கள் தாழ்வை உடையது. அது தேவர்களாகவும் இருக்கலாம், மனிதர்களாகவும் இருக்கலாம், மற்றையர்களாகவும் இருக்கலாம் உயிர்கள். ஆனால் அந்த உயிர்களுக்கு தாழ்வும் வரும், உயர்வும் வரும். கடவுள் தாழ்வே இல்லாது, எப்போதுமே தாழ்வு இல்லாது, உயர்வாகவே இருக்கும். அப்படிப்பட்ட கடவுள் சிவன் ஒருவனே என்று புராணத்தில் மிகுதியாக பேசப்படுவது கந்த புராணம் தான். சிவனே பரம்பொருள் என்பதை பல கோணங்களிலே பேசப்படுவது கந்த புராணம் தான். மற்ற புராணங்களில் இந்த அளவுக்கு காண முடியாது. அந்த முறையில் அகத்திய முனிவர் சிவபெருமானுக்கு சமானமானவர். அவர் தான் தமிழ் முனியினை பெறுவர். தமிழ் அவருக்கு தான் உபதேசம் பண்ணினார். புதிய மலை அவருக்கு சொந்தம். அதனால் அவர் புதிய மலைக்கு போவதற்காக புறப்பட்டார். அப்போது பொன்னி என்கின்ற நதியை சிவபெருமான் கொடுக்க வாங்கி வந்து குடகு மலையில் வைக்க, விநாயகர் கவிழ்க்க, அது காவிரியாக வந்து. அதனால நம்ம நாட்டுக்கு பொன்னி நாடுன்னு, புன்னி நாடுன்னு, பொன்னி நாடு, வளநாடு, சோழ நாடு, சென்னி நாடு, சென்னி நாடு என்றெல்லாம் பல பெயர்களை உடைய. அப்படி இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு மேலே திருக்கூட்டாளத்துக்கு சொல்லுகிறார். அது அகத்திய முனிவருக்கு ஒரு துதி ஒன்று சொல்றாரு நம்ம திருக்காலத்தி புராணத்தில். திருக்காலத்தி புராணம்னு ஒன்று, அதில் அகத்திய முனிவருக்கு துதி சொல்றாரு அந்த ஆசிரியர். அது எப்படி சொல்றாருன்னா, விந்தகிரி ஒன்று அடக்கி, விந்தகிரி ஆகாயம் முட்டை வளர்ந்துருச்சு நாரதர் பேச்சை கேட்டு. அப்படி சொல்ல பேச்செல்லாம் கேட்கக்கூடாது. அவர் பேச்சை கேட்டு மேலே போக போக என்ன ஆச்சு, கீழே போச்சு. அவன் எதுக்கு சொல்றான்னு தெரியணும். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினா அப்பொருள் மெய்ப்பொருள் காரணம், நல்லதுக்கு சொல்றானா கெட்டதுக்கு சொல்றானா. அவர் மேறு மூலை அப்படி கருவம் கொண்டு இருக்குது, இப்படி கருவம் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்ல, இதுக்கு ரோசம் மேலே வசந்துருக்கு. யாரே எப்படின்னு பிறகு நம்ம இருக்கிற அளவுலேயே இருப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாம நாரதர் பேச்சை கேட்டு அதிகமாக வசந்துச்சு. அதிகமாக வசந்த கர்வம் கொண்டபடினால அதிகமாக தாழ்ந்து போச்சு. ரொம்ப வசந்தது, ரொம்ப தாழ்ந்து போச்சு. அதனால யாரா இருந்தாலும் இந்த செருக்குங்கிறது இருக்கப்படாது. மலையா இருந்தாலும் மலையே என்னாச்சு, பாதாளத்துக்கு போச்சு. மலையே நீ மலை போன்றவனா இருந்தாலும் கூட சாக்கிரதையாது. கெட்டலும் மதனை சீற்றன் குளர்ந்தள நகைத்தநாதன் தாட்டுனை உண்ணி சொன்னால் சதமகன் வேண்ட ஆளி மாற்றுற சிரித்தகையே மலரையன் பதத்தின்கால் நீட்டினன் தவமே அல்லால் நெடும்பொருள் வரவும் உண்டோ என்பது கந்த புராணம். இப்படி பரமலோக வரையிலும் கையை நீட்டினார். இப்போ வெந்தகிரியினுடைய முடியில கையை வச்சு அது கீழே அமைச்சிட்டார். அதெல்லாம் அளவே இல்லாத தவம், அளவில்லாத தவச்சினார். அப்படி விந்தகிரி ஒன்றடக்கி, வேதம் ஒரு நான்கடக்கும் சிந்தனையில் ஐந்தடக்கி. பாட்டை பார்த்தீங்களா? விந்தகிரி ஒன்றடக்கி, வேதம் ஒரு நான்கடக்கும் சிந்தனையில் ஐந்தடக்கி, சிறு கரகத்து ஆறடக்கி, சிறு கரகத்தில் ஆறை அடக்கி, வந்து கடல் ஓரைகளும் வயிற்றடக்கி, வந்து கடல் ஓரைகளும் வயிற்றடக்கி, பொன்முகரி முந்துதவத்தார் கொண்ட முனிவனடி முடிவு உணவான். திருக்காலத்தில் ஓடுகின்ற அந்த பொன்முகலி நதியும் அகத்தியர் தான் கொண்டு வந்தாராம் என்று அகத்தியருக்கு தோத்திரம் அந்த திருக்காலத்தி புராணத்தில் சொல்றாரு. அதுக்கு மேலே அகத்திய முனிவர் திருக்குற்றாலம் நோக்கி செல்லுகிறார். திருக்குற்றாலம் என்பது தேவார பாடல் பெற்ற சிறப்புள்ள தலம். அங்கே சென்றார். அதை முதல்ல பாடுறாரு. செற்றாலம் உயிரனைத்தும் உண்டிடவே நிமிர்ந்தளலும் சிந்தை மேற்கொள் கற்றாலங்கது நுகர்ந்து நான் முகனே முதலோர்தம் பாவைமார்கள் பொற்றாலி தனையடித்தோன் புகழ் போற்றி
முகின்மேனி புத்தேள் வைகும் குற்றாலம் அவதொரு வளநகரை குறுமுனிவன் குறுகினானால். ஆலம் என்பது விஷம். ஆலம் என்பது விஷம். அது மிகுந்த வேகத்தோடு எழுந்தது, நிமிர்ந்து எழுந்தது. அந்த விஷம் அளவில்லாத வேகமாக பரவியது, நிற்பார் கடைந்தது. அப்படி விஷம் எழுந்தது. தேவர்கள் எல்லாம் பயந்து ஓடினார்கள். அவர்கள் நினைத்தது அமுதம், வந்தது விஷம். நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. அதனாலே முடிக்குது அம்மா பொண்ணு கூட அந்த காலத்துல பாட்டு. என்ன லெவலுங்குதா உங்களுக்கு? உயிர்கள் நினைத்தபடி நடக்காதுன்னு. உயிர்கள் நினைத்தபடி நடக்காது, சிவன் நினைத்தபடி நடக்கும். அதே ஒன்றை நினைக்கணும் அது ஒளிந்துட்டு ஒன்றாகும், ஒன்றை நினைக்கணும் அது ஒளிந்துட்டு ஒன்றாகும். அஞ்சு அது வரினும் வந்து ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பின்னு நிற்க அது இணையாலும் ஈசன் செயல் என்பால். ஒன்றை நினைக்கணும் அது ஒளிந்துட்டு ஒன்றாகும். அஞ்சு அது வரினும் வந்து இது ஒன்றை நினையாத முன் வந்து நிற்பின்னு நிற்க அது இணையாத ஈசன் செயல் என்பது அவைப்பார். அதனாலே உயிர்கள் நினைத்தபடி நடக்காது. பரமசிவன் எத்தனைப்படி முடியுமா என்பது கூட குமரேச சதகம். அதனால அவர்கள் அமுதத்தை கடைந்து எடுத்து சாப்பிட்டு சாகாமல் இருக்கலாம் என்று சொல்லி அமுதம் கடைந்தார்கள். இப்ப சாதாரணமா இருக்கிறவே ஏழைக்கு கூட சாகிறதுக்கு மனசு வரலப்பா. சாதாரண அப்புறாணியா இருக்காம ஏழை, சாப்பாட்டு ஏழை, அவனுக்கு கூட சாக மனசு வருமா? இந்த இது போயிட்டா தேவலாங்கிறது பேசுவாரு தவிர மனசு வரும். ஒரு எரிச்சல்ல சொல்லுவாரு இருக்கிறது, போயிட்டா தேவலான்னு சொல்லுவாரு தவிர போக மனசு வராது. மனசுல இருக்காது, வெளியில அப்படி சொல்லி எல்லாருக்கும் வாழலாம் என்றுதான் மனசு வரும். ஒன்றுமே இல்லாத அப்படி நினைக்கும் போது தேவர்கள் சாக மனசு வருமா? இவ்வளவு செல்வத்தில் இருக்கிற தேவர்கள் விட்டுட்டு சாக மனசு வரும். அதனாலே அதிக பலத்தோட பல காலம் ஆளலாம் என்று சொல்லி அமுதம் கிடைத்தார். அது அவர்களுக்கு உண்மை தெரியவில்லை. உண்மைன்னா திருவருளாகிய அமுதத்தை உண்டா சாவு வராது. அது அருளாரமுதமும். அருளாரமுத பெருங்கடல்வாய் அடியாரெல்லாம் புக்கெடுந்தர் கூட திருவாசகம். வழங்குகின்றாய்க்கும் அருளாரமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன். இப்போ மாணிக்கவாசர் அருளாரமுதத்தை சாப்பிட்டாரு, அப்படியே இருக்கிறார். மாணிக்கவாசர் அருளாரமுதத்தை சாப்பிட்டாரு, அப்படியே இருக்கிறார். பொன்னம்பலத்தில் வழங்குகின்றாய்க்கும் அருளாரமுதம் அவரே சொல்றாரு. அமுதம் மன்றிலே ஆடுது, அமுதம் மன்றிலே ஆடுது, அதை விட்டு போய் கடல்ல கடைஞ்சாரு. அரசே பொன்னம்பலத்தாடு அமுதே என்று ஒன்று அருள். சிவபெருமான அமுதம், சிவபெருமான் அந்த அமுதத்தை உண்டா இறப்புவார். குருட்டு பதவி நம்மளை கேட்டிருந்தா சொல்லியிருக்கிறோம். சரி, அதனால அப்படி தெரியாதனமா போய் அமுதத்தை கடைஞ்சார். அமுதம் கடைஞ்சதுனால என்ன ஆச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரே நாள்ல இறப்பு. அதனால உண்மை விளங்குச்சான. என்ன உண்மை? சிவபெருமான ஒருவன் தான் அழிவில்லாத பொருள், எப்பொழுதும் அவன் தான் எல்லாரையும் காக்கிறான் என்கின்ற உண்மை விளங்குச்சு. அமுதம் வந்த விஷம் வந்த போது எல்லாருக்கும் இறப்பு வந்தது. அந்த விஷத்தை தான் உண்டு எல்லாரையும் காப்பாற்றும். காக்கும் கடவுள் திருமால் அல்ல, சிவபெருமான் தான். திருமாலையும் காப்பவன் சிவபெருமானை என்கின்ற உண்மையை காட்டியது அந்த நிகழ்ச்சி. ஆனால் அவன் கடையிலன்னா விஷம் வரலன்னா இந்த உண்மை சனங்களுக்கு தெரியும். அது ஒரு வகையில் நல்லதான் போச்சு. நல்ல விளங்குதா? காக்கும் எம் காவலனே காண்பரிய வேறுளியே என்றார் போல திருமால் தானே காத்தர் கடவுள். அவரு இந்த விஷம் வந்த போது எதிர்த்து நின்னாராம். நான் காத்தர் கடவுள் இருக்கும் போது எங்க கூட்டத்தை எல்லாம் இந்த விஷம் கொல்ல முடியுமா அப்படி எதிர்த்து நின்னாராம். அதுக்கு முந்தி சுவேதம்னா வெண்மையா இருந்தாராம். அந்த விஷம் சுவால் அடிச்சு கருப்பா போட்டார் திருமால். அப்புறம் தான் மேகவர்ணம், நீலவர்ணம், நீலமேகம். புரியுதா? அதனால எல்லாரையும் காப்பவன் சிவன், எல்லாரையும் காப்பவன் சிவனே என்பதை காட்டியது அந்த நிகழ்ச்சி. எப்போது உள்ளவன் சிவனே என்பதை காட்டியது. விஷம் உண்டும் சாவாமல் இருந்தார். உன்னோர் அமுது உண்டும் சாவ. அமுதம் உண்டவன் எல்லாம் இறந்து போக, விஷம் உண்டவன் அப்படியே இருக்கும். அமுதம் உண்டவன் இறந்து போனான், விஷம் உண்டவன் இருக்கிறான். விஷம் உண்டவன் சாக வேணும், அமுதம் உண்டவன் இருக்க வேணும். இல்ல அப்படி இல்லைங்க, அமுதம் உண்டவன் இறந்து போனான், விஷம் உண்டவன் இருக்கிறான். இன்னொரு அமுது உண்டும் சாவ ஒருவர் உண்ணாத நஞ்சு உண்டு இருந்தருள் செய்குவாய் என்பது சிறப்பதியார். அதனால அந்த தேவர்களுக்கெல்லாம் ஆயுளை கொடுத்து தேவர்களுடைய மனைவிமார்கள் கழுத்தில் இருக்கிற மாங்கல்யத்தை காப்பாற்றினானான்னு சொல்லுவான். அப்படி தேவமாதனுடைய மாங்கல்யத்தை காப்பாற்றினான். அப்படி அவன் உண்ணவில்லையான விஷத்தை உண்ணவில்லையானால் தேவர்கள் இறந்து போயிருப்பார்கள். தேவமாருடைய மார்பிலே மாங்கல்யம் இருக்காது. குமர ஒருவர் சொன்னார், எல்லாத்துக்கும் காது ஓலையை காப்பாற்றினான் கடவுள்னார். தேவமாருடைய காதில் போட்டுக்க ஓலைய சிவபெருமான் காப்பாற்றினார். நம்பா நினக்கோலம் எனக்கோ எனக்கால நஞ்சுண்டு பித்துண்டு நான் தேவர் என்பர். தம்பாவையற்கன்று காதோலை பாலித்த தயவாளர் கூட தடங்காவில் அப்படிம்பார். காதோலை பாலித்த. அதனால கணவன் போயிட்டா காதோலை இருக்கக்கூடாது, எந்த ஆபரணமும் இருக்கக்கூடாது. கணவன் இல்லையானால் எந்த அலங்கார பொருளும் இருக்கக்கூடாது. அதுல மாங்கல்யத்துக்கு சமானம் காதோலை. அதனால குமரகுருசாமி அப்படி சொல்றாரு, நம்பா
எனக்கோலம் எனக்கால நஞ்சுண்டு பித்துண்டு நான் தேவர் என்பது. நஞ்சு அதனால பித்து உண்டாகி எல்லாம் உலர்ன பய பூராவன் தேவர்னு சொல்லிட்டு அறைகிறான். நஞ்சுண்டு பித்துண்டு நான் தேவர் என்பது. தம்பாவை எற்கந்து பாவையன்னா பெண்கள் அவருடைய மாதர்களுக்கு காதோலை பாலித்த தயவாளன் என்பது முதல் கலம்பகம் குமரகுசாமி. அந்த கருத்து இதுல எப்படி சொல்றாரு, எப்படி சொல்றாருன்னா, செற்றாலம் உயிரணைத்து உண்டிடவே நிமிர்ந்தளன் சிந்தமையற்குள் பற்றாலங்கு அது நுகர்ந்து நான்முகனே முதலூர்தம் பாவை மாறுதல் பொற்றாலி தனை அளித்தோன். பொற்றாலி தனை அளித்தோன்னா காப்பாற்றினோம். புகழ் போற்றி முகின்மேனி புத்திகளின் குற்றாலம் ஆவதொரு வடநகரை குறுமுனிவன் குறுகினானார். அதனால இப்படி சிவபெருமானுடைய போலை போற்றி குற்றாலம் என்கின்ற ஒரு நகரத்துக்கு சென்றாரு அகத்திய முனிவர். அப்பதியில் அச்சுதனுக்கு ஆலயம் ஒன்று உள்ளதம்மா. அந்த பதியிலே குற்றாலத்திலே அச்சுதனுக்கு ஒரு ஆலயம் இருந்தது. அச்சுதனாகிய திருமாலுக்கு அங்கே ஒரு கோயில். அவனை மீதில் ஒப்பியலதோ ஒரு திருமுற்ற அது நம்பர். அதற்கு திருமுற்றம் என்று அதற்கு பெயர். திருமுற்றம் என்று அதற்கு பெயர். இம்பரலா உம்பர்தாமன் செப்புவார் ஆயுதனில் அந்தனர்கள் அழைப்பில்லோர் செறிவரன்னார். மெய்ப்படு நூல் முறை கண்டு மோகத்தால் தமது மதம் மேற்கொண்டுள்ளார். ஐயால் மெய்ப்படு நூல் முறை கண்டு அந்தனர்கள் அங்கே நிறைய இருந்தார்கள். பிராமணர்கள் அவர்கள் வேதங்களை எல்லாம் படித்தவங்க மோகத்தினாலே தமது மதம் மேற்கொள்ளுந்தார். மோகத்தினாலே என்றால் தன்னுடைய மதம் என்கின்ற வைணவம் என்கின்ற மதத்தினுடைய மோகத்தினாலே நம் மதமே பெரியதென்று என்கின்ற மோகத்தினாலே உண்மை தெரிந்து கூட சிவபெருமானை பரம்பொருளாக எண்ணாதவர்களா. உண்மை தெரிந்தும் சிவபெருமான பரம்பொருளாக எண்ணாமல் விஷ்ணுவை பரம்பொருளாக கொண்டு தம்முடைய மதமே உயர்ந்தது என்கின்ற எண்ணத்தை உடையவர்களாக இருந்தார்கள். அந்த நகர் தெரிஞ்சு கூட வைஷ்ணவன்ல படிச்சவன் நிறைய பேர் இருக்கான்ல. வைஷ்ணவன்ல படிச்சவன் நிறைய பேர் இருக்கான். சிவபெருமான பரம்பொருள் என்பதும் தெரியும். தெரிஞ்சாலும் வெளியில காட்டிக்க முடியுமா? வெளியில காட்டிக்க முடியும். இப்ப திருமாலுக்கு 10 பிறப்புங்கிறது நல்லா எல்லாத்துக்குமே தெரியும். திருமாலுக்கு 10 பிறப்புங்கிறது. அந்த திருமால் ஒவ்வொரு அவதாரத்திலையும் பல வகையாக இறந்து போனதும் தெரியும். ஒவ்வொரு அவதாரத்திலையும் திருமால் அங்க ராமனா பிறந்தார், அங்க கிருஷ்ணா பிறந்தார், அங்க வாமனனா வந்தார், அங்க நரசிங்கமா வந்தாரு, ஆமையா வந்தாரு, மீனா வந்தாரு. புரியுதா? இப்படிலாம் கடைசியில இறந்து போனாருங்கிற வரலாறு. ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒலித்து வளர. ஒருத்தி மகனாய் பிறந்துன்னு ஆண்டாளே சொல்றான். திருப்பாவை ஆண்டாளே எங்க சாமி ஒருத்திக்கு மகனாக பிறந்தது. ஒருத்திக்கு மகனாக பிறந்துச்சுன்னா போச்சே, அது எப்படி கடவுளாகும்? பிறந்தால் கடவுள் அல்ல. இந்த சைவ சித்தாந்தம் இந்த உண்மை நம்முடைய சைவ சித்தாந்தம். பிறப்பு இருந்தால் இறப்பு இருந்தால் உயிர்கள், பிறப்பு இறப்பு இல்லையானால் கடவுள். இந்த உண்மை சைவத்துலதான். பிறப்பு இறப்பு உடையது உயிர்கள், பிறப்பு இறப்பு இல்லாதது. இந்த உண்மை தெரியப்படாத சாதாரணமா தெரியுது. பிறப்பு இறப்பு கடவுளுக்கும் உயிருக்கும் வித்தியாசம் தெரியணும் இல்ல? தெரியணுமா? தெரியப்படாது. இப்ப சூரியனுக்கும் நட்சத்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியுதா? தெரியலையா? சூரியனும் நட்சத்திரமும் ஒன்னும் ஆகுமா? சூரியனுக்கு சமானமாக ஏதாவது ஒளி இருக்குமா? சூரியனும் நட்சத்திரமும் ஒண்ணு, சூரியனும் சந்திரனும் ஒண்ணுன்னா எப்படி ஒன்னாகும்? ஆகவே ஆகாது அல்லவா? அதனால பிறப்பு இறப்பு இல்லாதது கடவுள், பிறப்பு இறப்பு உடையது உயிர். விஷ்ணு எத்தனை இடங்கள்ல பிறந்தார். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர தருக்கிலனாகி தாழ்ந்து கருத்தை பிழைப்பித்து ஒரு திருப்பாப்பு. ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் பொதிந்து, உலகமெல்லாம் ஒவ்வொரு காலத்தில் உண்டாராம் திருமால். ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துள் புரிந்து அருமறைக்கு உணர்வர அவனை அஞ்சன கருமுகில் கொழுந்து எழில் காட்டும் சோதியை திருவுற பயந்தனள் திறங்குள் கோசலை. ஒரு பகல் உலகமெல்லாம் உண்டவன் கருமுகில் எழுந்து அதையால மேகம் போன்ற நிறமுடையவனே பெற்றாள். செல்வமாக பெற்றாள், புத்து பிள்ளையாக பெற்றாள். கோசலைங்கிறார். கௌசலை தசரதனுடைய மனைவி கௌசலை. இப்படியாக உயிர்கள் பிறக்க இறக்கம், கடவுள் பரப்பு. அதனாலே இப்படிப்பட்ட உண்மையை தெரிந்த வைஷ்ணவர்களும் அவர்களுடைய மதத்தினாலே, அந்த மதத்தில் வைத்திருக்கிற பற்றினாலே விஷ்ணுவைய பரம்பொருளாக கொண்டு உள்ளார்கள். அப்படிப்பட்ட அந்தணர்கள் இருக்கின்ற அந்த குற்றாலத்துக்கு போனார் அகத்தியர். அன்னவர்கள் எம்பெருமான் தன்னடியார் தமைக்கானில் அளந்து முங்கி. அதையாலே அகத்திய முனிவர் எப்படிப்பட்டவர்னா சிவவேடம், ஒரு திராட்சர் திருநெறி சிவவேடம். இவர் உள்ளே நுழைந்த உடனே இவருடைய வேடத்தை கண்ட உடனே அந்த வைஷ்ணவர்களுக்கு பொறுக்கலை, அந்தணர்களுக்கு பொறுக்கலை. அன்னவர்கள் எம்பெருமான் தன்னடியார் தமைக்கானின் அளந்து முங்கி 300 தொல் பகைங்கரன மிக இகழ்ந்து மற்றவர்தம் முக நோக்காராய்
துன்னறியை மேற்கொண்டு மறைபொயில்வோர் என்பதொரு சொல்லே தாங்கி அதையாலே இவரை பகைங்கராக நினைத்தார்கள், எதிரியாக நினைத்தார்கள். அப்படி நினைத்து மறைபொயில்வோர் என்பது சொல்லே தாங்கி வேதம் படித்தவன், எல்லாத்துக்கும் புது வேதத்தில் இப்போ விஷ்ணுவையும் சொல்லுது இல்லை, இந்திரனையும் சொல்லுது, சந்திரனையும் சொல்லுது, பரமனையும் சொல்லுது, சிவனையும் சொல்லுது அல்லவா. அதனாலே வேதம் படித்தாங்கிற ஒரு சொல்லுத்தானே தவிர தன்னறியும் புரியாதங்கு இருந்தனரால் அதுகுணம்தான் தமிழர் கோமான். அதனால வேதத்தை படிச்சுட்டு வேதத்தினுடைய உண்மையை உணராதவர்களாக கூடாது. படிப்பது வேறு, உணர்வது வேறு. படிப்பது வேறு, உணர்வது வேறு. குருமுனிவன் அங்கவர்தம் செயலுணர்ந்து குற்றாலம் என்னும் முழு மருகினிடையே நடந்து மாயவந்தன் ஆலயமுன் வருதலோடு திருமால் ஆலயத்துக்கு முன்னால போனாரு. நெறிவரும் ஆலயத்தில் செரிகின்ற வைணவர்கள் நெடிது நோக்கி அந்த ஆலயத்தில் இருந்த வைணவர்கள் இவரை பார்த்தார்கள். பார்த்து சிறுனர் தமை கண்டு பதை பதைப்பார் போல் வெய்து உயிர்த்து செய்து சொல்வார். எதிரியை கண்டது மாதிரி இவர் மேல கோவித்து பேசுகிறார்கள். அவர் வாட்டில் போயிட்டு போறான்னு நம்ம வாட்டில் பேசாம இருக்கலாம். ஒல்லாத கண்டிகையும் நீர் அணிந்தனை அதனாலே உருத்தராட்சவன் திருநீரணி போட்டிருக்கிறார். உலகில் தேவர் எல்லாரும் அரிய வையம் ஏற்றானுக்கு அடிய வன்னி. உலகில் எல்லாரும் தெரிகிறாப்புல பிச்சை எடுத்த சாமி அது சௌரமான், அவனுக்கு அடிய வன்னி. ஈண்டு செல்லாது, அதனால எங்க கோயிலுக்கு முன்னால போகாது. கைத்தளத்தில் ஒரு கோலும் கொண்டனையார், கையில் ஒரு கோல் வச்சிருக்கிறாரு. சிறியை போலும் நில்லாயம் பெருமாண்டன் மாநகர அணுகாது நீங்கு கண்டார். அதனால இந்த ஊருக்குள்ளே நீ வரப்படாது, எங்க ஊருக்குள்ளே வரப்படாது, அதனால திரும்பி போ அப்படின்னு அந்த வைணவர்கள்லாம் சொன்னாங்க. என்றிடலும் வெகுளாது அப்படி சொன்ன போது அதுக்கு இது கோபம் வரல, கோபம் வரல, கோபம் வரக்கூடாது. அப்புறம் அதிக இந்த வேடத்தை கண்டு கும்பிட்டான்னா அவனுக்கு எவ்வளவு பலம் கிடைக்கும். அதை விட்டு இதை இகழ்றானே, பாவம் பாவம் எல்லாம் எப்போ உருப்படி ஆவானும் அப்படின்னு சொல்லி நினைச்சு கோபம் இல்லையா? கோபம் இல்லை. பெரியவர்களுக்கு சட்டுன்னு கோபம் வராதுப்பா. அது ஒன்று தெரியுமா உங்களுக்கு? பெரியவர்களுக்கு கோபம் வரவே வராது. வந்தாலும் ஒரு வினாடி கூட நிற்காத அந்த கோபம். திருவள்ளுவர் சொன்னார், என்ன சொன்னார் தெரியுமா? தெரியாதா? குணம் என்கின்ற மலையிலே ஏறி நின்ற பெரியோர், குணம் என்கின்ற மலையிலே ஏறி நின்றோர் பெரியோர்களுக்கு கோபம் வராதா? வந்தா ஒரு கண நேரம் கூட அந்த கோபத்தை காப்பாற்ற மாட்டாங்களா, உடனே விட்டுருவாங்க. நல்ல சுவையா சொல்றேன், புரியலையா? குணமாகிய மலையில நின்ற பெரியோர்களுக்கு கோபம் வராது, வந்தாலும் அந்த கோபத்தை ஒரு கண நேரம் கூட வச்சு காப்பாற்ற மாட்டேன். தெரியாதான் அவங்களுக்கு, காப்பாற்ற தெரியாதான் கோபத்தை காப்பாற்ற தெரியாதான். குணம் என்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கனவையும் காத்தது. சிறியவர்களுக்கு கோபம் வந்துகிட்டே. சில பேர்த்த பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு கோபம் வந்துடும் அப்படிமா சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு போது எனக்கு சரியான கோபம் வந்துடும். இது போல பார்த்து நிறைய பொருள் கோபத்தை சாமானியமாக விடவும் மாட்டான். கோபத்தை பாப்பா என்ன காரணம் என்றால் திருவருளிலே பற்று இல்லாமையினாலே கோபம். திருவருளிலே ஆசை இருந்தால் கோபம் வராது. இப்போ அப்பர் சாமிக்கு அவ்வளவு இடங்கள் கொடுத்தேன், அவனங்களை கோபிச்சாவன்னார் ஒன்றும் இல்லை. கற்றுனை பூட்டி ஒரு கடலில் பாய்ச்சணும் அத்துணையாவது நமச்சிவாயும். கோபம் வந்துருந்தா கல் மதக்குமா? கோபம் வந்துருந்துச்சுன்னா தேவாரம் பாடவும் கல் மதந்துச்சு. கோபம் வந்துருந்தா உள்ள போயிருப்பாருப்பா. நல்லா வழங்குதா இல்லையா? கோபம் வந்துருந்துச்சுன்னா அவ்வளவு கோபம் இல்லை. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதோட கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சணும் அத்துணையாவது நமச்சிவாயவேன்னு நமச்சிவாயத்தில் பற்று வந்துருச்சு. அதனால கல் மருந்து. கோபம் வந்தால் கல் மதக்காது, கல் கணமாக உள்ள ஒடுங்கும். இல்லை விளங்குதா? அதனால இயன்ற வரையும் கோபம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு இருக்க தவம் அடிஞ்சு போகும். நம்ம போட்டுருக்கிறது கொஞ்சம் விட்டு தவோம், இதையும் செலவு பண்ணி போட்டோம்னா போச்சு. ஐயோ நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த நெறியில் இருக்கிறவனுக்கு உண்மை தெரிஞ்சவனுக்கு கவலையாக இருக்கும். நமக்கு இருக்கிற தவம் கொஞ்சம்தான் இருக்குது, நான் தவம் அதிகமாக பெருக்கணும்னு நினைக்கிறவன் கோபம் வரக்கூடாது. தவம் அழிவதற்கான எந்த செயலும் இருக்கக்கூடாது, தவம் குறைவதற்கான எந்த செயலும் இருக்கக்கூடாது. நல்லா புரியுதாப்பா? பணக்காரனுக்கு அதிக கோபம் வராது. பணக்காரனுக்கு பணம் குறைஞ்சி விடும். சண்டை போட்டுக்கிட்டோம்னா போட்டு போடணும்னா பணம் குறைஞ்சி விடும். பணக்காரனுக்கு அதிக கோபம் வராது. விஷயம் தெரிஞ்ச பணக்காரன் ஒரு சின்ன பணக்காரனுக்கு கோபம் உண்டு. அதனாலே அகத்திய முனிவரும் கோபம் இல்லை, அவன் மேல பாவமா இருந்துச்சு. கோபம் வராம இப்படி போட்டானுங்களே வீணா போட்டானுங்களே. திருநீற்றையும் உத்தராட்சத்தையும் கண்டா சிவகதி கிடைக்கும். இதை கண்டு அவன் கோபிக்கிறாங்க, பாதிகளே வீணா போட்டானேன்னு சொல்லி அவன் மேல பரிதாபப்பட்டார். ஒல்லாத கண்டிகையும் என்றிடலும் வெகுளாது நகை செய்து மறைநெறியை இகழ்ந்து நின்றீர். வேதத்தில் சொல்லப்பட்டது எதுவென்று கேட்டால் உருத்திராட்சம் திருநீர். வேதத்தில் உள்ளது
நேரு. ஞானசம்பந்தர் எப்படி சொல்றாரு ரெண்டாவது வீட்டுல, வேதத்தில் உள்ளது நேரு, வெந்துயர் தீர்ப்பது நேரு, போதம் தருவது நேரு, புன்மை தவிர்ப்பது நேரு, ஓரத்தகுவது நேரு, உண்மையில் உள்ளது நேரு, சிதப்புணல் வயல் சூழ்ந்த திருவாலவாயான் திருநீரே என்பது திருநீர் புரியும். வேதத்தில் என்ன இருக்குது? நீர். வேதத்தில் உள்ளது திருமணம் இல்லை, நாமமும் இல்லை. வேதத்தில் உள்ளது நீர். ரெண்டாவது பாட்டிலே வேதத்தில் உள்ளது நீர் தீர்ந்து போச்சு. வேதத்தை படிச்சு விட்டு திருநீற்றையும் கண்டிகையும் எழுறானே அப்படின்னு நினைச்சு துன்பி இவன் உரைகின்றது உணரேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அகத்தியர் பேசினாரு. ஐயோ, நீங்க இங்க இருக்கிறதுன்னு எனக்கு தெரியாம போச்சுன்னார். இவ்வளவு பெரிய ஒரு பகவதால் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சுன்னார். அது அந்த வைஷ்ணவரோட பாரு. இவ்வளவு உண்மை தெரிஞ்சப்பா அவதால் இருக்கிறீங்களே, பாவதாள் எல்லாம் பாவத்தாள் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா இந்த பக்கம் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னாரு. தரம் அவன் சொன்னார் இல்லை, இப்படி இந்த மாதிரி இங்கு இவ்வளவு பெரியவா இருக்கிறான்னு எனக்கு யாரும் சொல்லலை, அதனால் இந்த பக்கம் வந்துட்டேன். நன்று நெறி என்று வந்தேன், நுண்பான்மை உணர்வேனேன், நான் இம்மூது சென்றிடவு நினையேனால் முனியற்க யான் என்று சொல்லுவேன் என்றான். அதனால என் மேல கோவிச்சுக்காதிய, நான் திரும்பி போறேன் அப்படின்னு வெளியில வந்துட்டார். யாரும் சொல்லியிருந்தா அந்த பக்கமே நான் வந்திருக்க மாட்டேன். புதியவரை தனிலேகும் முனிவன் இது புகன்றிடலும் பொறாது, நீ பதியதில் வருவதும் பாவமா. அந்த வைணவர்கள் இந்த ஊருக்குள்ள வந்ததே பாவமா. ஈண்டு நீ படர்த்தி என்ன போவ சீக்கிரமா போனா, இது சரதம் ஒளிந்தீர்கள் தொல்லோர்தம் நூன்முறையும் ஈரே என்ன விதியருளும் தக்கனார் வழிமுறையோர் தவன் இங்கும் இன்று செல்வான். இதெல்லாம் தக்க வழியில வந்தவன், தக்கனுடைய வழியில வந்தவன். அதனால அவனை நீங்கி வெளியில வந்துட்டார். இவனுக்கெல்லாம் ததீசி முனிவர், திருநெல்வேலிவர், பிரம்மா, துருவாசர் இவங்களெல்லாம் போட்ட சாபம். தக்கன் வேலியிலேயே நீங்கள் எல்லாரும் பராமணர்களாக பிறந்து திருநீற்றையும் கண்டியையும் செவலடியாரையும் இகழ்ந்து நரகத்துக்கு போவீர்களாக அப்படின்னு போட்ட சாபம். அது இன்னொரு வகையும் தெரியுமா? இந்த காளி கருப்பண்ணு கட்டவன் கெட்டவன் கும்பிடுற அவ்வளவு மோசமான சாமியை கும்பிடுறவன் கூட, கடா வெட்டுறவன் கூட திருநீர் பூசுவேன். இவன் மாத்திரம் பூச மாட்டான். கட்டவன் காளி கருப்பன் எல்லா கோயிலையும் ஊதி விடுறாப்பா, எல்லா கோயிலையும் ஊதி விடுப்பான். காளியாகி ஊதி ஊதி, மாரியாகி ஊதி, எல்லா கோயிலையும் ஊதி விடுறான். காளி மாறி கோயிலில் ஊதி விடுறான், ஊதிதான். போறவனுக்கு நாமத்தை போட்டு விடுறது இல்லை, குறைச்சி வச்சுக்கிட்டு போட்டு விடுறது இல்லை, ஊதி எல்லா கோயிலையும் விடுறான். இவன் மாத்திரம் கட்டாயமா தொட மாட்டான். அரகர என்ன மூடர் திருவெண்ணீருடா மூடர் அடிகள் பூசிய மூடர் கரையற அறிவு நூல்களா மூடர் நெறியிலே நிலா மூடர் அறம் விசாரியா மூடர் நரகிகளில் பொருள உள்ளவர் என்பது திருப்புகழ். ஆகையினாலே இப்படி கட்டாயமா ஊதி பூசாத ஜென்மது இப்ப தூர நமக்கு இப்ப தூரம். அதை நம்ம அவனோட பழகும்போது காட்டிக்க முடியாது. சர்தான் பாவம் அப்படின்ட்டு போற அது வேற. ஆனாலும் அவனுடைய கொள்கை ரொம்ப தூரம். அதனால நம்ம அவன் இருக்கிற கோயிலுக்கு சைவர்களும் போகக்கூடாது, பெருமாள் கோயிலுக்கு போகக்கூடாதுங்கிற குறிப்பு அதுதான். பெருமாளை சிவனை பரம்பொருளாக கொள்ளாதவன், திருநீர் பூசாதவன், அவன் கையில் போய் நம்ம தீர்த்தம் வாங்கிக்கப்படாது, துளசி வாங்கிக்கணும். அதனால பெருமாள் நமக்கு நம்ம சாமி, விஷ்ணு நம்ம சாமி. விஷ்ணு நமக்கு அந்நியம் இல்லை, விஷ்ணு நம்ம சாமி. சிவபெருமானுடைய முக்கியமான அடியவர், சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியமான அடியவர். அது வேற. சிதம்பரம் புராணத்தில் ரொம்ப பிரிய பாடப்பட்டாங்க, அல்ல வளாறு இல்லை. ஆனா அவருடைய உண்மையை தெரிஞ்சுக்காதவன். எத்தனை கோயில விஷ்ணு பூஜை பண்ணியிருக்காரு, எத்தனை சிவாலயங்கள்ல மகாவிஷ்ணு பூஜை பண்ணியிருக்காரு. பிரத்யட்சமா இருக்கு. எங்கே? ராமேஸ்வரம். அந்த பெயர் இருக்குதுல்ல, ராமேஸ்வரம். ராமன் பூஷித்த ஈஸ்வரம், ராமன் பூஷித்த லிங்க ராமலிங்கம், ராமன் பூஷித்த நாதன் ராமநாதன் என்று சொல்லி அவ்வளவு பெரிய கோயில் பிரத்யட்சமா இருக்கு. நூலும் இருக்கிறது, கண்ணார காண்பதற்கு இருக்கிறது, இருந்தும் அவனுக்கு உணரவில்லை. சித்தர்புகள் கையிலமலை காத்தருளும் திருநந்திதேவன் செங்கல் மற்றொரு பங்கையத்துறையின் நான்முகத்தோன் துருவாதன் மறைநூலியாவும் தட்டரவே உணர் பிருகு கௌதமன் கண்ணுவ முனிவன் ததீசி இன்னோர் இட்ட பெரும் சாபமெல்லாம் பொய்த்துடுமோ என உண்மை அகலுத்தார். இத்தனை முனிவர்களும் போட்ட சாபம் பொய்யா போகுமா? அதனாலதான்டா நீங்க இப்படி குட்டிச்சவரா போனீங்கன்ட்டு வெளியில வந்துட்டார்.
இத்தனை முனிவரோடு அந்த பிராமணர் சாபம் போடுவான். அந்த பிராமணர் அங்கே தக்கையாகத்துக்கு போனவன் பிராமணர்கள் அதிகமாக போயிருக்க அது தக்கையாகத்து. ஏகல் ஒரு குறுமுனிவன் உயிர்க்குயிராய் நின்றோனை இகழ்வார்தங்கன் மோகமுறு அகந்தையனை முதலோடும் களைவனும் உண்ணி. இப்படி சிவபெருமான இகழ்கின்றவனை அவனுக்கு இருக்கிற அகந்தைய வேரோட களையன் அப்படின்னு நினைச்சாராம். அது அகத்தியம் சிவபெருமான இகழ்றான்ல இவனுடைய அகந்தைய அடியோட களைய அப்படின்னு நினைச்சாரா. நினைச்சிட்டு முன்னாள் போய் இதன் மாயினால் இரதத்தின் ஆவி விடு பொன்னே போல பாகவதம் ஆகுவதோர் உருக்கொண்டான் கருணையினார் பறவை போல்வான். அதனால வெளியில ஊரை விட்டு வெளியில கொஞ்சம் தூரம் வந்துட்டாரு. தூரம் வந்து அயால பாகவத சபையை நம்ம வேஷம் போட்டார். துளசி மாலை நாமம் 12 நாமத்துக்கு 20 நாமமா போட்டார். புரியுதா? அப்படி போட்டார். அப்படி போட்டுக்கிட்டு ஆளுடைய நாயகன்பால் அன்புடையான் மாயவந்தன் அடியனே போல் திருமாலுக்கு அடியவரை போல கோளுடைய மாயத்தான் மேனி கொண்டு மீண்டு மக்கள் குறுகளோடு மறுபடியும் அந்த திருமால் கோயிலுக்கே போனார். உள்ளுக்கு குற்றாலத்துக்குள்ளே போனார். நீளிடையில் வரக்கண்ட வைணவர்கள் எதிர் சென்று நடிவு போச்சு. இப்படி வைணவ வடத்தை போட்டுக்கிட்டு போகவான் அந்த துரத்தன வைணவர்கள் எல்லாம் வந்து எதிர் கொண்டு அழைத்து வரவேணும், பாகவதா வரவேணும் பெரியவா வரவேணும் அப்படின்னு அளவில்லாத வரவேற்பு பண்ணி உள்ள அழைச்சிக்கிட்டு போனான். தாளிடையில் விழுங்குறல் எல்லாம் விழுந்து விடுன்னு கும்பிட்டான். பெரியவா பாகவதா இந்த நமஸ்காரம் பண்றதுல பராமணம்னா நம்ம ஆளுங்களுக்கு தெரியாது. கூசுனான் குருட்டு பெயர் பெரியவாள அடியார்களை தாய் தந்தை நமஸ்காரம் பண்றதுல நம்ம ஆளுகளுக்கு சுத்தமாவே தெரியாதுப்பா. கல்யாணத்தினுக்கே அதை கட்டாயமா ஏதோ கும்பிடுவானாட்டு அப்பா அம்மாவுக்கு பூஜை பண்றதுக்கு சொல்லி இந்த ஐயன் சொல்றதுக்காக அந்த நேரத்துக்கு ஏதோ கும்பிடுவானா. அப்புறம் தாய் தந்தையை கும்பிட்டோம் அடியவர்களை கும்பிட்டா பழக்கம் இல்லை. அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சேவிச்சுக்குவான். வழங்குதா ஆக்சுவலா அந்த உயர்ந்த பழக்கங்கள்ல வந்து இருக்கும். நம்மள்கிட்ட இல்லவே இல்லை. இன்னொன்னு அவன் தெருவில் வந்து மாரி கோயில், காளி கோயில், கற்பனசாமி கோயில் இருக்காது. பெருமாள் கோயில் இருக்கும், விஷ்ணு கோயில் இருக்கும். அக்காகாரத்தில் விஷ்ணு கோயில் இருக்கும், சிவன் கோயில் இருக்கும். வழங்குதா? நம்மளுக்கு அந்த கிடா வெட்டுறதுக்கு வேண்டிய கோயிலை வச்சிருப்பான். நல்ல வழங்குதா? என்ன சொல்றது? இதெல்லாம் சொல்ற ஆடு இல்லை. சொன்னா ஓரளவு திருந்தரவு இருக்கிறேன், சொல்ல ஆடு இல்லை. ஆடு எந்த ஏழை அந்த வைணவர்கள்லாம் வந்தா விழுந்தா கும்பிட்டா வரவேணும் ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லி நாராயணனுக்கு ஆகவே சாட்டினா எல்லாம் நாராயணனுக்காகட்டும், நமஸ்காரம் எல்லாம் நாராயணனுக்காகட்டும் அப்படின்னாரு. யாரு? அகத்தியர். எல்லாம் கேசவனுக்காகட்டும், நாராயணனுக்காகட்டும், கோவிந்தனுக்காகட்டும், கோபாலனுக்காகட்டும். அவனுக்கு ரொம்ப திருச்சி சந்தோஷம். அகத்தியர் மேல வந்த பிரியை சொல்ல முடியும். அடிமுறையின் வணங்கிய வேதியர் தங்களை நோக்கி அறிவாலந்தும் முடிவிலைனும் வாழ்ந்து முடிந்தனர். அவர்களை எல்லாம் பார்த்து உங்களுக்கு இருக்க நாராயணன் மேல இருக்கிற பக்தி நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, உங்களுக்கு மாதிரி இருக்கிறது அப்படின்லாம் அவர்களை புகழ்ந்தார். அப்படி புகழ்ந்து உள்ளே போனாரு. அங்கதுக்கான முன்னி வந்தார். படியதில் உமக்கு நிகர் யாரும் இல்லை, நுமைக்கண்ட பரிசால் யாமும் தொடர்வரிய பேர் உணர்வு பெற்றனம் என்றே பின்னும் சொல்லல் உற்றான். இதனால உங்களை தரிசனம் பண்ணதுனாலே நாம் பாக்கியவான் ஆயிட்டேன் அப்படின்னார் அகத்தியர். அந்த முதல்ல துரத்தன பயிரெல்லாம் உங்களை பார்த்ததுனாலே நான் பாக்கியம் ஆயிட்டேன் அப்படின்னார் அகத்தியர். முத்தி திரு பேரழகர் திருமலையில் இடையிற்றோம். முத்தியை கொடுக்கின்ற அழகர மலைக்கு வந்தேன். அழகமலை கல்லழகர் சிலைக்கு வந்தேன். அங்கே வருவாடை செவிச்சே முன்னம் இன்னே அத்திகிரி தண்ணீர் இருப்ப செல்கின்றோம். அத்திகிரி என்கின்ற ஒரு திருத்தலத்துக்கும் செல்லுகிறோம். அதுக்கிடையிலே இங்கே இந்த மாதிரி திருமுற்றத்திலே இந்த மாதிரி பெருமாள் இருக்காருன்னு சொன்னா அவரை செவிக்க வந்தேன் அப்படின்னார். அமருங்கோயில் இத்தலமேல் உளதென்பர் அது பரவும் விருப்புடையும் என்ன அன்னோர் கைத்தொலத்தோட சுட்டி அத்திருமால் இருக்க என காட்டலுட்டார். அதான் பெருமாள் இருக்கிற ஆலயம் அப்படின்னு எல்லாம் காட்டலாம். தாராளமா வரலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். காட்டுதலும் கைதொழுது கும்பிட்டார். பெருமாளை கும்பிட்டு மாலுரை மந்திரத்தை கடிது நன்னி ஈட்டமுடன் வளைஞ்சி சுற்றி வந்தார். கண்ணபிரான் அடியனை இறங்கி ஏற்றி பாட்டில் ஒரு தொல்லடியார் தமை நோக்கி இவரை வழிபடுவதற்கு உள்ள வேட்டாங்க. ஆகா, இப்பேற்பட்ட பெருமாளை நாம் திருமஞ்சனம் பண்ணி பார்க்கணும்னு எனக்கு சரியான ஆசையினார். பெருமாளுக்கு திருமஞ்சனம்னா புரியல, அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு சரியான ஆசையினார். அப்படின்னு சொன்ன உடனே மஞ்சனை முதலியன குணர் மீன்கள் விரைவி நின்றான். அதனால திருமஞ்சனம், அபிஷேக பொருள்கள், அலங்கார பொருள்கள், மாலைகள் இவர்களெல்லாம் கொண்டு வரணுமே அப்படின்னா உடனே எல்லாம் பறந்தான். ஐயவா வந்திருக்கா அப்படின்னு சொல்லியே பறந்தான். கொண்டு வந்தான் நிறைய பால், தயிர் முதலான பொருள் பூசைக்கு வேண்டிய பொருள்லாம் கொண்டு வந்தான்.
நந்தனவே சுழரே தூயது மஞ்சனமும் நறுமன் போதும் அந்தலூர் செஞ்சாந்து அணித்துயிலும் ஏனையவும் மரபிற்கொண்டு சென்று முனி வரன் முன்ன உயிர்த்திடலும் அனையவரன் தரத்தை நோக்கி இன்றி வரை அர்ச்சனை செய் விதிமுறையை பார்த்திடுங்கள் யாரும் என்று. அதனால இன்னைக்கு சுவாமியை பெருமாளை அர்ச்சனை பண்றதை நீங்க பாருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அருகுமதி நதிமுனையும் செஞ்சடையம் பெருமானை அகத்துக்கொண்டு சிவருமானே மனத்தில் எண்ணிக்கிட்டாரு. சிவருமானே மனத்தில் எண்ணிக்கிட்டாரு. புதுசா என்றவர்கள் எப்போதும் ஏமைப்பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான். அகத்தியர் என்ற சொல்லுக்கு அகத்திலே சிவருமானை வைத்திருப்போம். அகத்தில் சிவருமான இயல்பாக வைத்திருப்போம் அகத்தியர். சிறுகுமுரு முடைய முனி நாராயணர் திருமுடிமேற் செங்கை யோச்சி நாராயணர் தலையில கை வச்சார். நாராயணருக்கு பீச பண்ணாரு. நாராயணர் தலையில கை வச்சார். வச்சு குருகு குருகனை இருத்தி குருகனை இருத்தி ஒசரமால நின்னாரு. குருகு குருகனை இருத்தி ஒள்ளரைக்கு புனைவாவை கோலம் இருக்கும். அரக்க நெருப்புல காட்டினா உருகும் இல்ல, அது போல உருகி கீழே உட்கார வச்சு விட்டாரு. அருகுதாளர் உற்றன்னா குலைவித்தோர் சிவலிங்க வடிவம் செய்தார். பெருமாளை சிவலிங்கமா ஆக்கி விட்டார். குரு 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 சொல்லி சிவலிங்கமாகி அவருக்கும் ஆசை நம்ம எப்போதும் சிவமாவோம் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. அதுக்கு தகுந்தாப்புல இவர் வந்தாரு, சிவமாகி நல்லா விளங்குதா கிட்டாருப்பா சிவமாக்கிட்டார். அதான் குற்றாலத்து குறியாயிருந்தோம்னு திருவாசகத்துல சொல்றாரு. அல்லிமலர் பங்கையனா நாரணனா என்னாலும் அறியோனாத எல்லையிலா பரம்பொருளை தாவித்து மந்திரங்கள் எடுத்து கூறி தொல்லையுறு கொண்டு மலர் மஞ்சனமே முதலிய தூய ஆக்கி ஒல்லதினர் அர்ச்சிப்ப காண்டல வந்தனரும் உறுத்து சொல்வார். இப்படி சிவலிங்கமாக ஆக்கி அர்ச்சனையை பண்ணாரு. ஓம் பவாய தேவாய நமகா, ஓம் சர்வாய தேவாய நமகா, ஓம் ஈசானாய தேவானம் வசுதேவ தேவாய நமகா, ஓம் ருத்ராய தேவாய நம, உக்ராய தேவாய நம, பீமாய தேவாய நம, ஹரே தேவாய நமகா, சிவகாமி எம்பா சமேத சிதம்பரம் அப்படின்னு அர்ச்சனை பண்ணாருப்பா. இதை பார்த்த உடனே கேட்ட உடனே அந்த அவனுக்கு வந்த எரிச்ச சொல்லி முடியாது. அடையாப்பா அந்த குட்டமுனி வந்தாண்டா ஊருக்குள்ள வந்தவன் வேற நம்ம ஆளு வேஷம் போட்டுக்கிட்டு வந்து இப்படி பண்ணி விட்டான் சாமியை. நம்ம சாமி இப்படி ஆக்கி விட்டானே, நம்ம சாமி இப்படி ஆக்கி விட்டானே. காயத்தால் மிகச்சிறியன், வடிவத்தில் மிகச்சிறியன், முப்புறத்தை நீராக்கும் கடவுட்காற்ற நேயத்தான். இவன் அந்த சிவனுக்கு பிரியமானவன்டா, நம்மளை ஏமாத்துறதுக்கு இந்த வேஷம் போட்டு வந்திருக்கான்டா அப்படின்னு அல்ல அந்த அண்ணர்கள்லாம் கூடி இவ்விடையே முன்வந்தான். யாமகளன் எல்லாதிக ஆயத்தான் பாகவத வடிவாய் வந்து இச்சமயம் அளித்தான். அந்த மாயத்தான் பற்றி முன்ன கடிதந்து குருமுனியோ வளைந்து கொண்டார். இவனை பிடியுங்கள் அடியுங்கள் என்று எல்லாம் சொல்ந்து கொண்டார்கள். பற்றிடுவான் வளைகின்றோர் தமை நோக்கி எரிவிடித்து பறவை தன்பால் உற்றவிடம் விடுத்ததென முனிவந்தன் விகிழித்தி உய்த்தலோடும் சுற்றியது சுற்றியவர் தமைப்பெண்ணும் பொறிபிடித்து துறந்து செல்ல மற்றவர்கள் இருந்தியதம் பதிகிடந்து சிதறினரால் மண்மேலங்கும். அப்படி அகத்தியர் சுற்றி எல்லாம் வளைக்கும். அவர் என்ன பண்ணாரு, அவர் கோபமாகிய நெருப்பு வெளியில விட்டார். அந்த கோபத்தீயானது அவர்களை எல்லாத்தையும் பொசுக்கியதான், பக்கத்தில் நிற்க விடாம எல்லாரும் கோபத்தீ விகுளித்தீ துரத்தலோடு உய்த்தலோடும் அன்னோர்கள் போயிடலும் இன்று முதல் சிவன் இடமீது ஆயிற்றென்று. அகத்தியத்தை யாரும் நெருங்க முடியல. இன்று முதல் சிவன் இடமீது ஆயிற்றென்று முன்னோனை அரிசித்து பணிந்து விடை கொண்டுதன்பால் முன்னி சென்று பொன்னோடு மணிவரந்தி அருவியிலி தருபுதிய பொறுப்பில் நன்னி மன்னோமை தவம் புரிந்து வீற்றிருந்தான் அப்பரமன் வளர்த்தாலும். இப்படி சிவலிங்கமாக பெருமாளை சிவலிங்கமாக ஆக்கிவிட்டு அதற்கு மேலே அந்த வைணவர்களெல்லாம் துரத்தி விட்டு பொதிய மலைக்கு சென்று சிவபெருமானை பூஜை பண்ணி கொண்டு பொதிய மலையில் அகத்திய முனிவர் இருக்கிறார் என்று அகத்திய படலம் இதுவரையில் அகத்தியரால் வந்த சிறப்பு வரலாறுகள் முடிந்தது. அதுக்கு மேலே இந்திரன் அர்ச்சனை படலம் என்று வருகிறது. காவிரி கும்பத்தன்னல் வந்துடு தன்மை சொற்றான் மாவிரிகின்ற ஜாதி மனத்திட மலர்பூங்காவில் காவிரி போந்தவாறு எனவும் கலதுகின்றான். அதனாலே அதிக புதிய மலைக்கு அகத்தியர் போய் எழுந்தபடினார். அதன் பிறகு இந்திரன் அர்ச்சனை படலம். இந்திரன் சீர்காழியில நந்தனை வச்சும் அந்த நந்தனவனத்துக்கு தண்ணீர் இல்லாமல் காய்ந்ததினாலே நாரதர் சொல்ல அதன் மூலமாக அகத்தியருடைய கமண்டலத்தில் இருந்த அந்த தீர்த்தத்தை கவிழ்த்து விட்டார் விநாயகர். அது திருவானக்கா புராணத்தில் சொல்றாரு. காவிரி உயர்ந்ததா கங்கை உயர்ந்ததான்னு ஒரு கேள்வியை போட்டு, கங்கை உயர்ந்ததா காவிரி உயர்ந்ததா, கங்காஸ்நானம்னு எல்லாரும் போராடி கங்கை எப்படி உயர்ந்ததில்லை, காவிரி தான் உயர்ந்ததுன்னாரு. காவிரி தான் உயர்ந்ததுன்னாரு. அது எப்படின்னு கேட்குறீங்களா? கங்கையே ஒரு அரசன் வேண்டி நான் பகீரதன். கங்கை நதி
ஒரு வேந்தன் இறப்ப. பகீரதனுடைய முன்னோர்கள் 60,000 பேர் கபில முனிவருடைய கண் அந்த கோபத்தினாலே நெற்றிக்கண்ணை திறந்தாரு. 60,000 பேரும் சாம்பலாயிட்டான். கபில முனிவருடைய கோபத்திலே 60,000 பேர் சகராள். குதிரையை காணான்னு இந்திரன் கொண்டு போய் அவருக்கு முன்னால கட்டி வச்சுட்டு விட்டாருங்க. பாதாளத்திலே யோகத்தில் இருந்தாரு கபில முனிவர். அவருக்கு முன்னால கொண்டு போய் குதிரையை கட்டி வச்சு விட்டு யாகத்துக்கு கட்டி வச்சிருந்த குதிரையை, அஸ்வமேத யாகம், அந்த குதிரையை கொண்டு போய் அவருக்கு இந்திரன் இந்த யாகம் முடிஞ்சனா நம்ம பதவி போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த அரச கூட்டத்துக்கு தெரியாம அந்த குதிரையை கொண்டு போய் கபில முனிவருக்கு முன்னால கட்டி வச்சு விட்டு போயிட்டாங்க. இப்போ போயிட்டா இந்திரன். இவன் உலகமெல்லாம் தேடி பார்த்து கிடைக்காம அந்த பாதாள குகையை எப்படியோ கண்டுபிடிச்சு அந்த கபில முனிவர் இருக்கிற அந்த இடத்துக்கு போனால் முன்னால் குதிரை இருந்துச்சு. இந்த சாமியாரில் பிடிச்சி அந்த குதிரையை இங்கே கட்டி வச்சு விட்டு திருட்ட மாதிரி உட்காந்துருக்கேன் யோகி மாதிரி அப்படின்னு சொல்லி கோபிச்சு அம்புகளை விட்டாங்க. உடனே கண்ணை திறந்தாரு. எல்லாம் 60,000 பேரும் சாம்பல். அவருக்கு நெற்றிக்கணும் உண்டுப்பா, ஞானிகளுக்கு நெற்றிக்கணும் அப்படின்னு 60,000 பேர் அவருடைய கோபத்தீயினாலே சாம்பலா போனபடியினால நரகத்துக்கு போட்டானுங்க. இந்த வரலாற்றை கேட்டான். யாரு கேட்டதாரு? பகீரதன். பகீரதன் கேட்டான். அவனுக்கு பகீரதன் ஆகிடுச்சு. நம்ம பாட்டை 60 பேரும் நரகத்தில் கிடக்கிறான். இப்போ நமக்கு முன்னோர்கள் வரலாம் நமக்கு தெரியல, சொல்றதுக்கு ஆள் இல்லை, நமக்கும் தெரியல. அதனால அவங்கள பற்றி நம்ம கவலைப்படாமல் இருக்கோம். அதனால இந்த சிரார்த்தம் தர்ப்பணம் இதெல்லாம் கட்டாயமாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். முன்னோர்கள் நல்ல கட்டி அடைய அதுக்கு தான் பிள்ளை வேணுங்கிறது புரிஞ்சுதா? அதனால சிரார்த்தம் தர்ப்பணம் முதலான அமாவாசை தர்ப்பணம் மாதந்தோறும் சிரார்த்தம் அல்லது வருஷத்துக்கு ஒரு நாள் சிரார்த்தம் மட்டும் மாதந்தோறும் இருந்து உண்டு அந்த தேதியிலே. அதனால தான் கட்டாயம் பண்ணணும். அதனால உங்களுடைய பாட்டன் 60,000 பேர் கபில முனிவருடைய சாபத்தினாலே எல்லாம் சாம்பலா போய் நரகத்தில் கிடக்கிறான்டா அப்படின்னு வசிஷ்ட முனிவர் சொன்னார். யாருக்கு? பகீரதன். அது கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப கவலை. உண்மையிலேயே நம்ம பாட்டை இந்த மாதிரி இருக்கிறான்னு நமக்கு எவ்வளவு கேட்டா கவலைப்பட்டான். என்ன செய்யட்டும், உங்க நல்ல கதிக்கே சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன செய்யட்டும்னா அதுக்கு ஆகாய கங்கை அந்த சாம்பலிலே பாய்ந்ததானால் அவர் சொர்க்கத்துக்கு போவாது. அதனாலதான் இந்த அச்சி எல்லாம் முடி சாம்பலை கொட்டி புண்ணிய இதில் போடுறோம். இதெல்லாம் தெரியாமலாம் வைக்கல. அதனால பாய்ந்தால் அவர் சொர்க்கத்துக்கு போவார்கள் என்று வசிஷ்டர் சொல்ல, அதுக்கு என்ன பண்ணட்டும்னா கங்கா நதியை நோக்கி தவம் பண்றான்னாரு. கங்கா நதியை நோக்கி 10,000 வருஷம் தவம் பண்ணான். அதன் பிறகு அங்கே வந்தா. குழந்தை எதற்காக என்னை நோக்கி தவம் பண்ணான்னு கேட்டா. இந்த மாதிரி இங்கே பாட்டு 60,000 பேர் நரகத்தில் கிடக்கிறா, அந்த சாம்பல் நீ பாய ஓணும் அப்படின்னா. நான் வரதை பற்றி ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. என்னுடைய வேகத்தை யாராலும் தாங்க முடியாது. சிவபெருமான் ஒருவர் தான் தாங்க முடியும். அவர்கிட்ட நீ பர்மிஷன் வாங்கிக்கிறாங்க. அதன் பிறகு 10,000 வருஷம் சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணான். சிவபெருமான் காட்சி இருந்தார். என்ன சமாச்சாரம்? இந்த மாதிரி கங்கை வரேன்ட்டா, அவள் எங்கள் பாட்டன் சாம்பல்ல பாயிரன்னு சொல்லிவிட்டா, அவள் வேகத்தை தேவரீரை தவிர வேற யாராலையும் தாங்க முடியாதான். அதனால தேவரீர் தாங்கி உழகணும் அப்படின்னா வர சொல்லிப்பாங்க. மறுபடியும் 10,000 வருஷம் தவம் பண்ணி கங்கையை வர உழைச்சான். 30,000 வருஷம். அந்த யுகம் வேற இல்லை. அவளுக்குள்ள வயசு கூட. கிரேதா யுகம் 17 லட்சம், திரேதாயுகம் 12 லட்சம், துவாபர யுகம் 8 லட்சம், கலியுகம் 4 லட்சம். கலியுகத்தில் இப்போ 5,000 வருஷம் இல்லைதானே ஆயிருக்கு. 4,32,000க்கு 5,000 போச்சுன்னா 4,27,000 வருஷம் இருக்குது கலியுகம். அதனால கங்கை வந்தான்னா 1000 முகமாக வந்தாலும் 1000 முகம். மையரு மனத்தனாய பகீரதன் வரங்கள் வேண்டா ஐயமில் அமரதேத்த 1000 முகத்தடாகி வையகன் எளியப்பாய்வான் வந்திலி கங்கை என்னும் தையலை சடையில் ஏற்றார் சாய்க்காடும். 1000 முகமா வந்தா வேகம். அது சிவபெருமான் கடையில என்ன பண்ணினார் தெரியுமா? அந்த வேகமா வந்த கங்கையை அருகம்புல்லு நுனியில ஒரு பனித்துளி தங்கியிருந்தா முத்து போல அது போல ஆக்கிட்டார். ஒரு ஓமத்தில் அவ்வளவு பெரிய கங்கை அருகம்புல்லு நுனியில ஒரு பனித்துளி தங்கியிருக்கிறத பார்த்துருக்கோம்ல, அது மாதிரி அடக்கி விட்டாராம். ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்பூட்டியாரு. அப்புறம் வியாபாரம் ஐயர்மலை ஆர்த்த கங்கை அடக்கும் வாட்பூட்டி வெள்ளந்தாள் ஈஸ்வரை. அதனால அவனுக்கு கங்காதரன். கங்கையை தெரித்தபடினால சிவருமனுக்கு கங்காதரன். அப்புறம் பூமியில கொஞ்சம் விட்டாரு. அது அப்புறம் போய் பாய்ந்தது. அவர்கள் சாம்பல்ல பாய்ந்தது. அவர்கள் சொர்க்கத்துக்கு போனார்கள். இந்த வரலாற்றை சொல்லி இது கங்கை வந்த வரலாறு. காவிரி சீர்காழியில நந்தனவனை வச்சிருந்தா இந்திரன், அது தண்ணீர் இல்லாம வாடியது. அப்போது நாரதன் வந்தாரு. இதற்கு தண்ணீர் வர்றதுக்கு ஒரு வழி இருக்குதுறான்னாரு. அதுதான் அகத்திய முனிவர்
பொன்னி நதியை காவிரியை வாங்கிட்டு வந்து குடகுல வச்சுக்கிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. கமண்டத்தில் இருக்குது. அதை கவிழ்த்து விட்டா இந்த நந்தவனத்துக்கு வரும்டா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு யாரு கவிழ்த்து விடுறதுன்னா விநாயகரை வேண்டான்னாரு. விநாயகரை வேண்டுனா விநாயகர் வந்தாரு. அவர் உடனே வேண்டியது உடனே செய்ய எண்ணி காக வடிவமா போனாரு. அகத்தியருடைய கமண்டலத்தில் உட்கார்ந்தாரு. அதை கவிழ்த்து விட்டாரு. அந்த வெள்ளமானது காவிரியானது சீர்காழிக்கு வந்துச்சு. நந்தவனத்திலே பாய்ந்தது, தலைத்தது. அதை வச்சு பூசை பண்ண. அப்படின்னா காவிரி வந்தது பூசைக்காச்சு. அந்த கங்கை வந்தது மாண்டவருடைய எலும்புல சாம்பல்ல. எதுடா உசந்ததுன்னா கங்கை நதி உருவேந்த நிரப்ப, கங்கை நதி உருவேந்த நிரப்ப ஒரு முனிவாயு கறந்து மாண்டோர் அங்க மலிதர புகுந்தது. உயர் ஆனை காவினை சூழ்ந்த அமதும் பொன்னி, உயர் ஆனை காவினை சூழ்ந்த அமதும் பொன்னி துங்கமுனி கமண்டலத்துள் கறந்து விசும்பிரை வேண்ட இந்திரன் வேண்ட விசும்பிரை வேண்ட துதிக்கை நம்பி இங்கருள சிவபூசைக்கு உதவியதென்றால் பெருமை எவற்றதாறு. அப்படி சிவபூசைக்கு உதவியதென்றால் என்ன அழகன் சிவபூசை எவ்வளவு ஏற்றம் சொல்ற பத்தியா. சிவபூசைக்கு உதவியதென்றால் எது உயர்வுங்கிற இங்கருள சிவபூசைக்கு உதவியதென்றால் பெருமை எவற்றதான். எதுக்கு பெருமை? கவிரிக்கா கங்கைக்கா? காவிரிக்கு. தாவி முதல் காவிரி நல் யமுன கங்கை பாரப்பர் முதல்ல தாவி முதல் காவிரி நல் யமுன கங்கை சரச்சுவதி பொற்றாமரை முக்கரணி தென்னீர் கோவியோடு குமரி ஒரு தீர்த்தங்குள்ள குடங்கக்குள் கொட்டத்தம் கூத்தனார் என்பது அப்படி திருத்தாண்டவர். ஆகையினாலே அப்படி காவிரி வந்தது. காவிரி பூசைக்கான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா கங்கை நதியில இப்ப சிவாலயங்கள் இல்லை. காவிரி கரையில தான். அப்ப சிவபெருமானுக்கு காவிரி விரியமா கங்கை விரியமா? காவிரி தான். இப்படிலாம் சொல்லி காவிரி அப்பா பாப்பா பாப்பா இவன் சொல்றான் காவிரியை பத்தி. இந்த பெருமை தெரிஞ்சனா அவ்வளவு சின்ன பண்ணப்படுத்துவானா காவிரியே? காவிரியா அவமதிச்சுட்டான்லப்பா. காவிரிக்கு மரியாதையை கொடுக்கல. அதனாலே கதிசை நதிங்கிறார் காவிரி. கதிசை நதி சிவகதியை கொடுக்குற நதியா. அதனாலே அப்படி வந்தது. சரி புகுந்தது. அது குடியுருக்குண்டு முன்னம் குண்டிகை இருந்த பிள்ளை படிமிசை அதனை தள்ள படந்த காவிரியின் தன்மை விடலரும் தலை நீக்கி வேநெறி படுத்தலோடும் அடிகளின் அருளாற்றலும் ஆறு உயிர் போன்றதன்றி. அதனாலே அப்படி அந்த குண்டிகையில் இருந்த அந்த தீர்த்தத்தை விநாயகர் கவிழ்த்து விட அது தடையை நீங்கி அடங்கி கிடந்தது நீங்கி விரிந்து அது இஷ்டம் போலே போச்சு. அது எப்படிறான்னாரு, அதான் அந்த தலை என்கின்ற மாணவங்கனும் மாயாகிய தலையிலிருந்து நீக்கி சிவநெறியிலே செலுத்தின ஆன்மா எப்படி சிவனிடத்திலே பற்றி செல்லுமோ அது போல போச்சுறாங்க. ஆணவம் கண்மமாகிய மலத்தில் கட்டுப்பட கிடக்கிற ஆன்மாவே நல்ல ஞானாசிரியன் அந்த ஆணவ மலத்திலிருந்து நீக்கி சிவபக்தியை உண்டு பண்ணி சிவனிடத்தில் அன்பை செலுத்தும்படியாக அவனை ஆக்கினானால் எப்படி அவனுக்கு சிவனிடத்தில் அன்பு எப்படி வேகமா செல்லுமோ அது போல காவிரி போச்சுறாங்க. என்ன ஓம் பாத்தியா? அடங்கி கிடந்தது வேகமா போச்சு. ஆணவ மலத்துக்குள்ள அடங்கி கிடந்துட்டான். இப்ப வேகமா போகுதான் சிவனை நோக்கி. விடலிருந்து அலையை நீங்கி வயநதிப்படுத்தலோடும் அடிகளின் அருளாற்றெல்லாம் ஆறு உயிர் போன்றதன்று. பண்டொரு தந்தியானோன் படர்சிறை புல்லாய் தள்ள குண்டிகை இருந்த நேத்தம் கோலயம் படர்ந்த பான்மை எண்டருந்தடையால் வல்லோன் இருங்கட திட்ட பாந்தள் மண்டல துருவனிப்ப வழிக்குழல் போன்றதென்று. ஏதத்தின் ஒழுக்கும் நீக்கும் இறைவனுள் ஒழுக்கும், ஏதத்தின் ஒழுக்கு நீக்கும் இறைவனுள் ஒழுக்கும். என்ன சொல்றதுப்பா? குற்றத்திலிருந்து நீக்குகின்ற இறைவனுடைய நூலாயிருக்கிற வேதத்தினுடைய ஒழுக்கு, வேதத்தினுடைய முறை. ஒழுக்குன்னா முறை. தொல்லை வேதத்தின் ஒழுக்கும் நோற்று வீட்டினை அடையும் நீரார் போதத்தின் ஒழுக்கும் எங்கோன் புரிதரு கருணை என்னும் ஓதத்தின் ஒழுக்கும் என்ன காவிரி ஓடிச்சென்று. காவிரியை பற்றி இப்படி கட்சி இப்படி எங்க இருந்து பாடுறாரு? காஞ்சிபுரத்து தொண்டை நாட்டிலிருந்து 300 மைலுக்கு அங்கிட்டு இருந்து சோழ நாட்டு காவிரியா அந்த அளவுக்கு. அதான் ராத்திரி கூட சொல்ல, எனக்கு இந்த பணம் இருந்துச்சுன்னா கட்சிப்ப சிவசுவாமிக்கு வெள்ளியில கோயில் கட்டி தங்கத்தில் அவரை எழுந்தள்ளப்பி உள்ள வச்சு சுற்றியே இரும்பு வெளி போட்டு அதுல கரண்ட பாய்ச்சி ஒரு வயலும் உள்ள என்னுடைய தினந்தோறும் 30 அபிஷேகம் பண்ணி கட்சிப்ப சிவசுவாமிக்கு சகசரநாமத்தை பண்ணி அலங்காரம் பண்ணி அப்படி பார்ப்பேன். பணம் இருந்துச்சுன்னா இவன் கட்சியப்பரை பற்றி சொல்றான். நேரத்தை கூட சொல்லல, கம்பன் கழகம்னு வச்சிருக்கிறான், கட்சியப்பன் கழகம்னு வச்சிருக்காங்க. அவன் ஒரு குடும்ப கதையை பாடின கம்பன்
அவலக்கதை, குடும்ப கதை கேட்கறவெல்லாம் கவலைப்படுற கதை. இது மகிழ்ச்சி அடைகிற கதை, அது கவலைப்படுறவங்க. அவனை நினைச்சு குலசேகர ஆழ்வார் முடியும், ஆழ்வாரெல்லாம் அழுகுறாங்க. ராவணன் இப்படி போனியடா, வனத்துல போனியடா, அவளை புரிஞ்சுட்டு போனியடா அப்படின்னு கவலை. இப்படிப்பட்ட ஞான விஷயங்களை சொல்லுகிற கட்சியப்பருக்கு விழா இல்லை, கழகம் இல்லை, கூட்டம். செந்திரை தள்ளரும் பறவைகளும் தரணியை சூழ்ந்து நின்ற உள்ளூர் தொடர்பு நாடு யாவையும் ஒருங்க நன்னி புல்லன புகுந்ததென்ன புகையலாம் பரவியார்த்து தெள்ளிதிற்கு அலங்கி நீர்த்தம் தெளிகளாது ஒழுகிற்றாவார். தெண்டிரை புணரியெல்லாம் தலைத்துணையாக வாய் உண்டர் முனிவந்திருத்து ஒன்றினை வேண்டுமில்லை அன்றதம் பெருமானில் அன்னவன் கரத்தில் இந்த பாட்டை கேளுங்க. குண்டிகை புணர்க்கு நேராக கூறுதற்கு உமை உண்டு. ஐயோ காவிரி உணவு புகழ்றாரு. தெண்டிரை புணரியெல்லாம் தலைத்துணையாக வாரி, கடலை அவ்வளவு பெரிய கடலை அப்படி வாரி ஆசமனம் பண்ணினவனாகிய குருமுனிவர், சமுத்திரத்தை ஆசமனம் பண்ணிவராகிய அகத்திய முனிவர் தீர்த்தம் காட்டான். சிவபெருமானத்துல ஒரு தீர்த்தம் வேணும்னு காட்டான். அதுக்கு அண்டவதம் பெருமானாகிய சிவபெருமான் கொடுத்தாரு. அன்னவன் கரத்திலிருந்தும் அன்னவன் அகத்திய முனிவர் கொண்டு வந்த அந்த தீர்த்தம் குண்டிகை புணர்க்கு நேராக கூறுதற்கு ஓமை உண்டு. அந்த காவிரிக்கு நேராக சமானமாக சொல்றதுக்கு ஒரு தீர்த்தம் உண்டா அப்படிங்கிறார். தொல்லையில் குறியோன் வந்தான் துய்க்குமோ இன்னும் என்ன வல்லையில் தலைகள் வச்சு வாரிதி புவிப்பாரின் எல்லையர் படர்ந்ததனை இலைசெறி பொதும்பொருட்ட ஒல்லையர் பறித்து மேல் உண்டு ஓடியது ஒளிகொள் நிறுத்தம். அப்படியேப்பா பல பாட்டு பாடுறாருப்பா அந்த காவிரியை பற்றி. ஓடு நீர் நீத்த பொன்னி ஒல்லையர் காமர்காவில் பீடுற வருதலோடும் பேதுரு மகவான் காண ஆடினான். காவிரியை கண்டான் இந்திரன் ஆடினான் நகைத்தான். எங்கோர் அரிச்சனை முடிந்தது என்று பாடினான். முதல் வந்தாளை பரவினான் படர்ச்சி இருந்தான். காவிரியை கண்டான் இந்திரன் அளவில்லாத மகிழ்ச்சி நேரில் ஆடினார் பாடினார் முடித்தார். சாமி நல்லா பூஜை பண்ணுவேன் இந்த மேல் அப்படின்னார். பூஜையை பற்றி எப்படி சொல்றாரு பத்தியா? சாமி இனிமேல் நல்லா பூஜை பண்ணுவேன். பூ இல்லைன்னா பூஜை இல்லையில. சீரினை அகற்றி இதை கேளுங்க. சீரினை அகற்றி எவ்வளவு சீரும் சிறப்புமா இருந்த இந்திரன் இந்த தேவலோகத்து அது போய் தீங்கி திருவினை மாற்றி தொல்வேறு ஊரினை கவர்ந்து தன்னூர் உயிருக்கும் இறுதி நாடு சூரனை வென்றால் என்ன இவ்வளவு கொடுமைப்படனவனை சூரனை இப்பொழுது சூரனை ஜெயிச்சு விட்ட மாதிரி தெரிஞ்சு அவனுக்கு. காவிரி வந்து ஏன் பூஜை நடக்கும்? பூஜை வந்தா இப்படி சொல்றது. ஐயோ சூரனை வென்றால் என்ன தொலைவிலா மதற்பமுக்கான ஆரவன் உலகத்தில் கொண்ட ஓகையா அரகற்பாளர். ஐயோ அவன் மனசில் வந்த மகிழ்ச்சி யாராவது சொல்ல முடியுமா? பூஜை நடக்க போதான் அல்ல. ஐயோ பாடுரு பொன்னி நீத்தம் பாய்தலும் மகவானை உன் வாடுருகின்ற தன்கா வல்லையர் கிளர்ச்சி எய்தி ஆடுரு பசி நோயுற்றார் அரும்பல்ல அமிர்தம் வந்து கூடுன உகர்ந்தாலும் குளிர்படுதலுக்கு பசி வந்தவனுக்கு சோறு கிடைச்சார் போல அமிர்தம் கிடைச்சார் போல வாடிய அந்த பூங்காவுக்கு தீர்த்தம் வந்தது. அது தளித்தது, பூத்தது, மலர்ந்தது. வான் நிறைகின்ற குன்மு வார்நொழி தலைய பெந்தை காணிரை மரணம் பூணும் வள்ளியும் கவிந்தாரன் மேனிரை அடைகள் மல்லி விரிதரு சினையும் போதும் தானிரை என்றதம்மா சதமாக வளர்த்த பூங்கா சொல்றாரு. எல்லா பாட்டும் நல்லா தான் இருக்குது. சரி அதனால இப்படி சில ரெண்டு ஒரு பாட்டு சொல்லணும். காவேரிக்கு இவ்வளவு பெரிய ரெக்கார்டு இருக்குன்னு தெரியலப்ப. இவ்வளவு பெரிய ஆதார ரெக்கார்டு இருக்குன்னு யாராவது சொல்றானா? கண்டபுராணத்தில் இப்படி இருக்கு இவனா சொல்றானா? காவிரி நடுவர் மன்றத்தில் அது இதுன்னு போட்டு கிடக்குறான படுபாவி பயகம். காவிரிக்கு இவ்வளவு ரெக்கார்டு இருக்கிறா, சோழ மண்டலத்துக்கு தாண்டா உரியது காவிரி அப்படின்னு ரெக்கார்டு இருக்கிறான்னு இதை எடுத்து காட்டுறானா? இப்படி கர்நாடக அரசுக்கு சொன்னா அணை கட்டிக்கலாம் போக்குவரத்து அப்படி இப்படி இல்லாம அவ தெரியும் அவருக்கு கண்டாரு. ஒரு வாழ்ந்தது 14ஆவது நூற்றாண்டு 700 வருஷம் ஆச்சு. என்ன சொல்லட்டும். சரி இப்படி எல்லாம் இருக்கிறது. ஆகையினாலே இப்படி பரமேஸ்வரனை எல்லை இல்லாத கருணையினாலே இப்படி ஒரு நூல் இன்னும் இது பல தடவை சொல்லியிருக்கேன். அது இன்னும் படிக்க ஆச்சரியமா இருக்குது. கண்டபுராணம் பல இடங்கள்ல பல தடவை சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் அது என்னமோ புதுசா படிக்க ஒரு ருசி அதிகமா இருக்கு. நவிழ்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளன் நட்பூம்பார் திருவள்ளுவர். நவிழ்தோறும் நூல் நயம் போலும் என்ன அப்படி சொல்றவர். நவிழ்தோறும் சொல்லும் போதும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர்கள். பண்புடையாளுடைய சிநேகம் பழக இனிப்பாகும். பொல்லாதவன் சிநேகம் ஐயோ சொல்ல வேண்டியதில்லை. அதனால இதுல இந்திரன் அர்ச்சனைப்படலாம் 14 எழுதிவை. இந்திரன் அர்ச்சனைப்படலாம் 14 அப்படின்னு எழுதிவை. அடுத்த வாரத்துல திருவள்ளுவரை சந்திக்கலாம் சிந்திக்கலாம். இன்னும் இத்தனை ஆசை வருது எனக்கு அருந்த புராணத்துல. சோழ நாட்டையும் காவிரியையும் இந்த அளவுக்கு அவரு பாடுறாருன்னா இதுக்கு அவருக்கு தொண்டை நாடு.
காஞ்சி 300 மைலுக்கு இருந்துட்டு நம்ம சோழ நாட்டு காவிரி அப்படின்னா எவ்வளவு பரந்த உள்ளம், எவ்வளவு அவர் சமாசாரம். அடாடாடா கவிதையினுடைய பெருமை அவ்வளவு. இதுக்கு நேராக சொல்ல நதி இல்லைன்ட்டார். அவரு பாடுறதுக்கு என்ன, அவரு காவிரியா ஒரு ஊருக்கு தானே இருக்க போற. அவரு பாடுறது சீர்காழி தானே போகுது. அவரு பாடுறதுக்கு என்ன, இவரு பாடுறதை சொல்லு. அவர் ஊரு அவர் காவிரி, அவர் ஊர் காவிரி. சீர்காழி கூட இன்னொரு தண்ணி வெறியில் என்னோட சொன்னாங்க, கேள்விப்பட்டேன். சீர்காழிக்கு தண்ணி வெறி கிடையாதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு எனக்கு தெரியல. சரி சரி சரி. திருச்சிற்றம்பலம். தெய்வ சுழலதே ஹரியத வஞ்சரை குறியாதே